ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு அணுகுண்டு உருவானது மற்றும் இந்தியாவில் நடைபெற்ற அணு சோதனைகள். அணுகுண்டு என்பது அணுவின் உள்ளமைவில் உள்ள சக்தியை வெடிப்பை உண்டாக்கி பயன்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். 1939ஆம் ஆண்டு ஜெர்மனி அணுக்கழிப்பை கண்டுபிடித்ததை தொடர்ந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா ஆகிய நாடுகள் இணைந்து மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் எனும் ரகசிய அணு ஆய்வு திட்டத்தை தொடங்கின. 1945ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி அமெரிக்கா நியூ மெக்சிகோ மாநிலத்தில் ட்ரினிட்டி டெஸ்ட் எனும் உலகின் முதல் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. இதனுடன் அணு ஆயுதம் முற்றிலும் புதிய ஒரு காலத்தை ஆரம்பித்தது. இதைத் தொடர்ந்து 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமா நகரில், மேலும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாகசாகி நகரில் அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசியது. அதனால் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தாலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்தியாவும் அணு ஆயுதத் துறையில் முன்னேற விரைந்தது. 1974 மே 18ஆம் தேதி ராஜஸ்தானில் உள்ள பொகரனில் இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்தியது. இது சுமிலிங் புத்தர் என அழைக்கப்பட்டது. இந்திரா காந்தியின் தலைமையில் இது நடைபெற்றது. 1998ஆம் ஆண்டு மே 11 மற்றும் 13ஆம் தேதிகளில் இந்தியா மீண்டும் பொகரனில் 5 அணுகுண்டு சோதனைகளை மேற்கொண்டது. இந்த திட்டம் ஆபரேஷன் சக்தி என அழைக்கப்பட்டது. பாஜக அரசின் தலைமையில், வாஜ்பாயின் தலைமையில் இது இடம்பெற்றது. இந்தியாவின் நோக்கம் தேசிய பாதுகாப்பு, விஞ்ஞான வளர்ச்சி, தன்னாட்சி பாதுகாப்பு மற்றும் உலக நாடுகளுடன் சமநிலை நிலைப்பாடு. அணுசக்தி என்பது ஒரு வல்லமையான அறிவியல் சாதனை. ஆனால் அது மனித நலத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். சமாதானம், பொறுப்பு மற்றும் அறிவுடன் அணுசக்தியை கையாள வேண்டியது நமக்கான கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, உங்கள் கருத்தை காமெண்ட்ல எழுதுங்க. மேலும் இப்படி அறிவியல் மற்றும் வரலாற்று வீடியோக்களுக்கு நம்ம புது ஒளிகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க.